தருமபுரி அருகே நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி விவசாயத்தை செழிப்படையச் செய்ய உபரிநீர் திட்ட சோதனை ஓட்டத்தை ஊராட்சி மன்ற தலைவர் வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டில் பெய்த தொடர் மழையினால் பல்வேறு ஏரிகள், அணைகள் நிரம்பிய நிலையில் கோவிலூரில் உள்ள ஏரிக்கு தண்ணீர் வரவில்லை. இதனால் ஆழ்துளை கிணறு மற்றும் கிணற்று பாசனத்தை நம்பிய விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். மேலும் கோவிலூர் கடந்த ஆண்டு நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்று விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் கோவிலூர் ஊராட்சி மன்ற தலைவி தமிழ்ச்செல்வி தும்பலஹள்ளி அணையில் உபரி நீரேற்று திட்டத்தின் மூலம் கோவிலூரில் உள்ள ஏரிகளுக்கு நிரப்ப முடிவு செய்தனர். திட்டத்தை செயல்படுத்த பொதுமக்கள் பங்களிப்பாக 6,83,000 ரூபாயை வழங்கினர். இதையடுத்து ஜம்பேரி ஏரியை வந்தடையும் உபரி நீரை நீரேற்றம் செய்ய முடிவு செய்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்கள் பதித்து 30 HP மின் மோட்டார் பொருத்தப்பட்டது. நமக்கு நாமை திட்டத்தில் 20,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த 6 மாதங்களாக பணிகள் நடந்த நிலையில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. சென்றாயனஹள்ளி ஏரி, தொண்டையனஹள்ளி ஏரி, அம்மாக்குட்டை உள்ளிட்டவை அடுத்தடுத்து நிரம்பும் வகையில் கால்வாய்கள் உள்ளன. இதன் மூலம் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளது. நீரேற்று திட்டம் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட நிலையில் அதனை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி விரைவில் தொடங்கி வைக்க உள்ளார். 500 அடியிலிருந்து 1000, 1100, 1200 வரையும் தண்ணியே இல்லை. 1100, 200 அடி போட்டாலும் தண்ணி இல்லாமல் சூழ்நிலை உருவாயிருச்சு. அதுக்கு பிறகுதான் அந்த தண்ணியை பார்த்து 2023இல் உபரி நீரை ஏரிக்கு நம்ம விடும் பொழுது பக்கத்து ஊருக்கெல்லாம் அந்த குடிநீர் பிரச்சனை தீரும் என்று விவசாய மக்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுத்து நமக்கு நாங்கள் பணம் 6,83,500 ரூபாய் செலுத்தினோம். அதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகம் நிதி ஒதுக்கி 20,50,000 ரூபாய் கொடுத்தது. 200 mm பைப்பு, 30 HP மோட்டார் பொருத்தி ஜம்பேரியிலிருந்து கோயிலூர் ஊராட்சி ஜம்பேரி கிணற்றிலிருந்து சென்றாயநெல்லி ஏரிக்கு இப்பொழுது திட்டம் நிறைவடைந்து உள்ளது. இப்பொழுது இந்த ஏரிக்கு தண்ணி நிரம்பிக் கொண்டிருக்கிறது. மழை காலங்கள் உபரி நீர் கடலுக்கு போய் வேஸ்டா போகக்கூடிய உபரி நீர் இந்த பம்பு மூலயமா சென்றாயநெல்லி ஏரி, பக்கத்தில் உள்ள அம்மாக்கோட்டை ஏரி இது நிரம்பும். இதுக்கு மேலே ஒரு 1200 மீட்டர் தொண்டைநெல்லி ஏரி ஒன்று இருக்கிறது. அதுக்கு நாங்கள் பைப்பு லைன் அமைத்து அந்த ஏரி நிரப்பினால் இந்த கோயிலூர் ஊராட்சியில் அனைத்து ஏரியும் நிரம்பும்.